கடலூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக 30,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்போம். பிரேம், சொல்லுங்க, தற்போது கடலூரில் மழை அளவு எவ்வளவாக இருக்கிறது? இதனால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? குறிப்பா இந்த நெல் மூட்டைகளை எடுக்கும் பணியில் அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கையும் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். தாரணி, கடலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தாலும் குறிப்பாக வானமாதேவி என்ற பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தற்போது மழைநீர் சூழ்ந்து கொண்டிருப்பதால் அதனை வடிகால் பணிகளும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் இந்த கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் விவசாயிகள் கடந்த ஜனவரி மாதம் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட நெல்களை அறுவடை செய்யப்பட்டு தற்போது நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சி என்பது திட்டக்குடி அருகே உள்ள கிராமத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக விவசாயிகள் சுமார் 30,000 மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைத்திருந்தனர். ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தின் காரணமாக அந்த விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாததால் தற்போது நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக 30,000 நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து வீணாகி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் ஒரு வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாகவே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் இந்த மழையில் பாதிப்பு இருந்திருக்காது. எனவே அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக இந்த செயல் என்பது ஏற்பட்டிருக்காது. எனவே உடனடியாக அதிகாரிகள் இந்த ஈரப்பத நெல்லை கூட பார்க்காமல் உடனடியாக அந்த நெல்லின் தன்மையை அறிந்து உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இதே போல் வானமாதேவி பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் ஆண்டுதோறும் இந்த கோடை காலத்தில் மோட்டார் மூலமாக இயக்கி 100 ஏக்கரில் நெல் மற்றும் மரவள்ளிக்கிழங்கை சாகுபடி செய்து வந்தனர். தற்போது 100 ஏக்கர் அளவில் மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் மழைநீர் தேங்கி உள்ளதால் தற்போது அந்த நெல் விவசாய நிலங்களும் தற்போது அழுகும் நிலையில் ஏற்பட்டது. ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 செலவு செய்துள்ள நிலையில் தற்போது அவர்கள் சேதமடைந்திருப்பதால் அவர்களும் கவலைக்குள்ளாயிருக்கிறார்கள். மாவட்டத்தில் இதே போல் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளின் நிலத்தில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தற்போது நீரில் மூழ்கியிருந்தால் விவசாயிகள் கவலைக்குள்ளாயிருக்கிறார்கள். நன்றி பிரேம், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.